ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக மழை பெஞ்சிட்ருக்குங்க. கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம முறுன்னு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு. வாங்க எப்படி வீட்டில் சிம்பிளாக ஈஸியாக செய்யலான்ட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுறதுக்கு நான் பாருங்கள் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். 4 எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. வீட்டில் செய்கிறதுனால சைஸ் எல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை, ஓரளவுக்கு மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு. இப்போ உருளைக்கிழங்க தோல் உரித்து நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் நான் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளாக்ஸ் மாவு எடுத்துக்கிறேங்க. 2 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக சால்ட்டு, அவ்வளோதாங்க. இது இப்போ இப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணியெல்லாம் ஒன்றும் விட வேணாம். உருளைக்கிழங்குலேயே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். ஸோ அந்த இதே போதும். இது போட்டோன்னா நமக்கு நல்லா முறுவலாக வரும். கடையில் கிடைக்கிற ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதில் போட்டு பொரிச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்குது பாருங்கள். கலர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக வரும், ஆனால் நல்லா முறுவலாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரெஞ்சு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக மொறுன்னு இருக்குது. பார்க்குறதுக்கே நல்லா இருக்கு. உங்களுக்கு வேணும்னா இது மேலே சில்லி பவுட்ரு நீங்கள் ஆட் பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்லாம். நான் இப்போ சாஸ் போடுறேன். இப்போ மொறுன்னு நம்ம ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. அதோட நம்ம சாஸும் வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.